மகான் புரந்தரதாசர் 4ஆம் பகுதி. எம்பெருமானின் சங்கல்பத்தினால் கமலாம்பாளின் மணி வயிறு ஒரு மழலையின் வரவிற்கு அச்சாரமிட்டது. 1484ஆம் வருடம் ருத்ரோத்காரி வருடம் வைகாசி மாதம் புஷ்ய நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் வாராது போல் வந்த மாமணியாய் அந்த ஆண் சிசு வரதப்ப நாயக்கர் கமலாம்பாள் தம்பதியருக்கு மகனாக இந்த பூலோகத்தில் வந்து பிறந்தது. ஸ்ரீனிவாசனின் பிரசாதமான அக்குழந்தைக்கு கமலாம்பாளின் விருப்பப்படி சீனப்பா என்று பெயரிடப்பட்டது. தெய்வ சித்தத்தினால் தேவரிஷி நாரதரின் அவதாரமே தான் என்பதை குழந்தை அடியோடு மறந்தது. தனவந்தர் வீட்டு குழந்தை ஆதலால் அது மிகவும் சீரோடும் சிறப்போடும் வளர்க்கப்பட்டது. இசை, சமஸ்கிருதம் மற்றும் பிராந்திய பாஷையான கன்னடம் ஆகியவை சீனப்பாவுக்கு கற்றுத்தரப்பட்டன. கற்பூர புத்தியுடன் திகழ்ந்த சீனப்பா தனக்கு பயிற்றுவிக்கப்பட்ட சங்கீதம் மற்றும் சமஸ்கிருதத்தில் மிகவும் சிறந்து விளங்கினான். ஆனால் குழந்தையிலிருந்தே தானம், தர்மம் இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரியாமல் வளர்க்கப்பட்டதால் சீனப்பா கஞ்ச பிரபுவாக திகழ்ந்தான். இளம் பிராயத்தை அடைந்ததும் சீனப்பா குடும்ப தொழிலான ரத்தின வியாபாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டான். தொழிலில் நெளிவு சுழிவுகளை ஆர்வத்தோடு அறிந்து கொண்டவன் நாளடைவில் தந்தையை மிஞ்சும் அளவிற்கு வியாபாரத்தில் பொருளீட்ட ஆரம்பித்தான். இனி தன் மகன் நன்கு பிழைத்துக் கொள்வான் என்கிற நம்பிக்கை வரவே பெற்றோர் சீனப்பாவின் 16வது வயதில் அவனுக்கு சரஸ்வதி பாய் என்கிற மங்கையை திருமணம் செய்வித்தனர். ஆரம்ப காலங்களில் இளம் தம்பதியினரின் வாழ்வு இனிமையாக சென்று கொண்டிருந்தது. சீனப்பாவிற்கு 20 வயதாகும் பொழுது திடீரென அவன் பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக மரணமடைந்தனர். இப்பொழுது குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பு முழுவதும் சீனப்பாவின் தலையில் விழுந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சீனப்பாவிற்கும் சரஸ்வதி பாய்க்கும் இடையே அவ்வப்போது பிணக்குகள் தோன்றத் தொடங்கின. காரணம், சரஸ்வதி பாய் தன் கணவனைப் போல் அல்லாமல் மிகவும் தயாள மனம் படைத்தவளாக இருந்தாள். உதவி கேட்டு வருபவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தன்னால் இயன்றதை தந்து விடுகின்ற அவள் சுபாவத்தை சீனப்பாவால் அவ்வளவு எளிதாக ஜீரணித்து கொள்ள இயலவில்லை. அதனால் அவள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் எச்சரிக்கையோடு ஆராயத் தொடங்கிய சீனப்பா அவளை எப்பொழுதும் கண்காணித்து வர ஆரம்பித்தான். இன்றளவும் செவிவழி செய்தியாக சீனப்பாவின் கருமித்தனத்திற்கு உதாரணமாக சில நிகழ்வுகள் காண கிடைக்கின்றன. ஒரு சமயம் சரஸ்வதி பாய் தனது இல்லத்தில் பணிபுரிகின்ற முதியவர் ஒருவருக்கும் இணைத்து அரிசி சோறு சமைத்தாள். இதை எப்படியோ தெரிந்து கொண்ட சீனப்பா அந்த உணவை முதியவருக்கு கொடுக்க விடாமல் தடுத்ததுடன் அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதில் நீர் ஊற்றி, சரஸ்வதி, நாளை நீ சோறு வடிக்காதே, நாம் இருவரும் இந்த பழைய சோற்றை உட்கொள்ளலாம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை உன் இஷ்டத்திற்கு இப்படி வாரி இறைக்காதே என்று கூறி தன் மனைவியை மனம் நோகச் செய்தார். மற்றொரு சமயம் எள் தானமாக கொடுப்பது மிகவும் விசேஷம் என்று அடுத்த வீட்டு மூதாட்டி கூற கேட்ட சரஸ்வதி பாய் ஒரு அந்தணரை அழைத்து வந்து எள்ளை ஒரு சிறு மூட்டையாக கட்டி அதை அவருக்கு தானம் வழங்க முற்பட்டாள். எங்கிருந்தோ ஓடி வந்தான் சீனப்பா. சரஸ்வதி, என்ன காரியம் செய்ய இருந்தாய்? இது என்ன வெறும் எள் என்று எண்ணினாயா? இந்த எள் ஒவ்வொன்றுக்குள்ளும் எண்ணெய் ஒளிந்திருப்பது உனக்கு தெரியாதா? செக்கிலே கொடுத்து இந்த எள்ளை பிழிந்தெடுத்தால் நம் இருவருக்கும் 1 மாதத்திற்கான எண்ணெய் கிடைக்கும் அல்லவா? இப்படி பணத்தின் அருமை தெரியாத ஊதாரியாக இருக்கிறாயே, சிக்கனம் தெரியாத உன்னை என் தலையில் கட்டிவிட்டார்கள் என்று கடிந்து வார்த்தை கூறினான். கொடுத்து பழகிய குடும்பத்தில் இருந்த அந்த குணவதியின் செவிகளில் கணவனின் வார்த்தைகள் முள்ளாக உறுத்தின. 4ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.